ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்களாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க, இப்போ படிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். எங்கே போனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நமக்கு வேலை கிடைக்குது. நம்ம அதை போய் நேரில் விசிட் பண்ணும்போது தான் தெரியுது. சும்மா போய் வேலை கேட்குறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு கேட்குறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருந்தா தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி, ஒரு ஸ்கூல்லையும் சரி, ஒரு பியூன் வேலைக்கு, ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட இப்போலாம் 10th படிச்சிருக்கணும் சொல்கிறாங்க. ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா 12 hours வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த டைம் போகிறோமோ அந்த டைம் தான் ஈவினிங் விடுவாங்க. 9 o'clock 8 o'clock அப்படி தான் விடுவாங்க. சேலரி பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலுமே 12 hours நீங்கள் ஒர்க் பண்ணால் மினிமம் 10,000. அதுவும் நீங்கள் 10th வரைக்கும் படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நல்லா படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இருக்கும், ஆனால் உங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே வீட்டிலேருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வேலைக்கு போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேரால் போக முடியாது. அதெல்லாம் யோசித்து தான் நான் ரொம்ப பிளான் பண்ணி தான் நமக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். அது சின்ன பொட்டி கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்த இடத்துல நமக்கு ஒரு 10 ரூபாய் வருமானம் வந்தால் போதும். நம்ம வீட்லேயே இப்படியே இருக்கிறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அது சக்ஸஸ் ஆகுதா ஆகலையான்றது செகண்டரி. பட் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கடை. இந்த கடையோட ஓப்பனிங் வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அந்த பூஜை ஷாப் வீடியோவோட பூஜை பண்ண வீடியோவை நான் போடுறேன், பாருங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இதுக்காக ஒரு வேலையில் இருந்தால் மட்டும் நம்ம கடையை டெவலப் பண்ண முடியாது. இதுக்காக நம்ம பல வேலைகள் செய்ய வேணும். அதாவது வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்த்து ஏதாவது ஒரு வருமானம் அந்த வருமானத்து மூலயமா நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். எப்போவுமே வீட்டில் டிப்ரெஷனாக மற்றவங்கள பற்றி பேசிட்டு தேவையில்லாத சிந்தனைகள் மனசில் ஓட்டுறதை விட லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும். ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். அதாவது ₹1 வருமானம் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ மனசுக்குள்ளே நம்ம ஒரு டார்கெட் வைக்கணும். நமக்கு மாதம் 10,000 சம்பளம் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்க வேலைக்கு போய் கேட்டால் இதாக சொல்கிறாங்க, 12 மணி நேரம். இப்போ பசங்களெல்லாம் அனுப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போனால் 12 மணி நேரம் வேலை செய்யணும். இப்போ 9 மணிக்கு போனால் 9 மணி வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் நின்றுட்டே தான் இருக்கணும், 10,000 சேலரிக்காக. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நம்ம ஓனாகவே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயம் வீட்டில் இருந்துகிட்டே எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அழகழகாக ஜுவல்லரி மேக் பண்ணுறாங்க, பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வீட்டில் கைத்தொழில் நிறையவே இருக்குது. படிச்சிருக்கவங்களுக்கு வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். கம்ப்யூட்டர் இருந்தால் வீட்டிலையே ஜாப் நம்ம பண்ணலாம். ஆனால் கம்ப்யூட்டர் இல்லை, எனக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் வெளியே போய் கண்டிப்பாக வேலை தேடுவாங்க. நான் பர்சனலாக இப்போ நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்ற மைண்டு மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இது சின்னதாக இருக்குது, இன்னும் இதை பெருசாகணும் அப்படின்றதா. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரவணா ஸ்டோருன்றது ஒரு சின்ன லோகோ, சின்ன பேர் தான். அந்த கடை இப்போ டீ நகர்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா சரவணா பாத்திர கடை, சரவணா ஜுவல்லரி, சரவணா ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஒன்றொடுத்துக்கு தனித்தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த வளர்ச்சி அடைய எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, தன்னுடைய பேரை நிலைநாட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த பேர் எல்லா ஊர்லேயும், மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் அந்த சரவணா ஸ்டோருன்றது இருக்குது. அதுபோல் நம்மளும் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும். அது மாதிரி கண்டிப்பாக நம்ம மைண்டை அந்தளவுக்கு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, எல்லாருக்கும் ஃபேமிலினாலே மிகப்பெரிய டென்ஷன். பசங்க, ஃபேமிலி, வீட்டை பார்க்கணும், எல்லாத்தையும் எல்லா டென்ஷனையும் ஒதுக்கிட்டு நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ்னு வைங்களேன். நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம், நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம்னா மைண்டெல்லாம் மாறிடும். நம்ம அடுத்து என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மைண்டுக்கு நம்ம போயிடுவோம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும், நமக்கு இதெல்லாம் நல்லா வரும், நம்ம நல்லா குக் பண்ணுவோம். இப்போ வீட்டில் இருந்துனே எத்தனை பேர் லஞ்சு செஞ்சு எத்தனை பேருக்கு ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறாங்க. அதுபோல் நல்லா குக் பண்ணுறவங்க நீங்கள் ஆன்லைனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்பர் கொடுத்து ஆஃப்டர்நூன் லஞ்சு, டிஃபனு அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள் மூலிமா எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலைவாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நான் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன். என்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் அதை சேவிங்ஸ் பண்ணணும்னு மட்டும்தான் நினைப்பேன். இதுதான் என் மைண்டாக இருக்கும். அப்படி நான் சேர்த்து வைக்கிற காசெல்லாம் எடுத்து மேலும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கி அதை திரும்ப சேல் பண்ணிவிட்டு திரும்ப கடையை டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஒரு 10,000 வருதுன்னா உடனே அந்த 10,000 எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சேல், அதாவது ட்ரெஸ் வாங்கலாமா, நகை வாங்கலாமா, செப்பல் வாங்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். அதை நம்ம எந்த வழியில் போட்டால் யூஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பேன். இந்த கடையை
உருவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உமன்ஸ் டே ஸ்பெஷலில் பெண்கள் தான் நிறைய வெற்றியாளர்களாகவும் பெண்கள் தான் நிறைய விஷயத்தில் சாதிக்கிறாங்க, நிறைய ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் முதலிடத்தில் இருக்கிறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா எல்லார் மைண்டுக்குள்ளேயுமே நல்ல நல்ல தாட்ஸ், எண்ணங்கள், அந்த ஐடியாஸ்லாம் நிறைய இருக்கும். அதை யாரும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. எல்லாருக்கும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், லைஃப்பில் முன்னேறணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், நம்ம பேரும் நல்லா வரணும்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் அந்த தாட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எப்படின்னா நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு 50,000 வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் பிஸ்னஸ். எல்லார்கிட்டேயும் அந்த 50,000 கண்டிப்பாக வந்து இப்போ உங்களால் ஸ்டார்ட் பண்ணோன்னா அது பத்தாது. ஏன்னா வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா மாற்றங்களும் நடந்துகிட்டே இருக்குது. கரெக்டு தானே? இப்போ போன வருஷம் 3,000, இந்த ரெண்ட்டு இந்த வருஷம் 4,000 அப்படின்லாம் மாறும். நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் வீட்டில் இருந்துட்டு நம்ம வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், வீட்டிலே ஏதாவது நம்ம பண்ணலாம், அதை வந்து நம்ம சேல் பண்ணலாம். இப்போ ப்ரௌனி கேக் வந்து வீட்டில் எத்தனை பேர் பண்ணுறாங்க, இல்லை ஹோம்மேடாக கேக் பண்ணி வீட்டில் எத்தனை பேர் சேல் பண்ணுறாங்க தெரியுமா? அக்கம் பக்கம் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கெலாம் கேக் ரெடி பண்ணி தராங்க. டெய்லரிங் கிளாஸ் நிறைய பேர் போயிட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு வீட்லேயே டெய்லரிங் பண்ணுறாங்க. இது போல் மோட்டிவேஷ்னலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பாருங்கள். புதுசாக பார்த்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்வேன்னா, நல்ல விஷயத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேனே. அதாவது தேவையில்லாத விஷயத்தை பற்றி நான் எப்போவுமே ஷேர் பண்ணதே கிடையாது. என்னை பற்றி நான் சொல்கிறேன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குன்னா, இது போல் நிறைய விஷயம் வந்து முக்கால்வாசி நம்ம பண்ணுற ப்ரேயர், கடவுள் வந்து நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தால் தான் எல்லா விஷயமும் மாறுமே. ஸோ நம்ம ஒரு கடைக்கு போய் இது போல் சின்ன வயசில் எத்தனை ஃபேன்சி ஸ்டோருக்கு நம்ம வந்து சும்மா ஷாப்பிங்காக போயிருப்போம், வாங்க போயிருப்போம். அன்றைக்கி நம்ம மைண்டில் வந்து தோணியே இருக்காது நம்ம ஒரு கடை வைப்போன்ற எண்ணம் நமக்குள்ளே அன்னைக்கு வந்திருக்காது. நம்ம எத்தனை கடைக்கு போயிருப்போம், எவ்வளோ பொருள் வாங்கியிருப்போம். இன்றைக்கி அந்த கடைக்கு ஓனருன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கெத்தாக இருக்கும் சொல்லுங்கள். ஒருத்தர் நமக்கு போர்டை பார்த்து ஃபோன் பண்ணி ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மனசே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு சேல்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ணவே முடியும். நம்ம ஒரு பிஸ்னஸ் உமன், நான் வந்து சொந்த காலில் நிற்கிறேன். யார் கையும் நான் எதிர்பார்க்கல, யார் காசுக்காகவும் நான் வந்து அனாவசியமாக வந்து சேலரிக்காக போயிட்டு லைன்லேயோ க்யூலேயோ நம்ம நிற்கல. நம்ம தான் ஓனர். நம்ம ஷாப்புக்கு நம்ம வேலைகளை நம்ம தான் செஞ்சுக்கணும். காலையில் வந்ததுமே பெருக்கிறது, துடைக்கிறது, டஸ்ட் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே நானே செய்வேன். இதுக்காக ஒரு ஆள் போட்டோம்னா அந்தளவுக்கு வசதிலாம் நமக்கு கிடையாது. அந்த சேலரியை வச்சு நம்ம கடையை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய யூஸ்ஃபுல்லான தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். நான் வந்து சைக்கிள் தான் வச்சுருக்கேன். சைக்கிள் தான் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால சைக்கிள்லேயே வந்துடுவேன். வண்டி வாங்குகிற வசதி இல்லையான்னு கேட்டால், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரங்க கிட்ட தான் வண்டிங்க, வாகனங்கள் அதிகமாக இருக்கணும். பெட்ரோல் போட்டுலாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. அது இல்லாமல் வண்டி வாங்கினா விடுறதுக்கு இடம், ஃபெசிலிட்டிஸ் வேணும். இதெல்லாம் யோசித்து தான் நான் வாங்கலை. ஒரு காலத்தில் எனக்குன்னு கடவுள் அதை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நான் வாங்கினா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். இங்கே பாருங்களேன், அம்மாவும் அந்த மாடும் குட்டியும் வந்து வாசல் அழகாக நின்றுட்டு இருந்தது. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு தாய்மையாக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதே நம்ம குழந்தைங்களுக்காக மட்டும்தானங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.